துபாய் நாட்டில் வாழும் ஒரு நபருக்கு 5 மனைவிகள் இருந்தனர். அவரது அறைக்கு யார் சென்றாலும் காலையில் அழுது கொண்டே வெளியே வருவார்கள். நானும் என் கணவரும் இங்கே வேலை தேடிக் கொண்டிருந்தோம். அப்போது ஒரு ஏஜென்ட் கிடைத்தார். அவர் கொஞ்சம் பணம் செலவாகும் என்றும் உங்களை துபாய் நாடுகளுக்கு வேலைக்கு அனுப்பி வைப்பதாகவும் கூறினார். என் கணவருக்கு கார் ஓட்ட தெரியும் என்பதால் எங்களை துபாய்க்கு அனுப்பி வைத்தார். அங்கே ஒரு பெரிய பணக்காரனின் வீட்டில் எங்களுக்கு வேலை கிடைத்தது. என் கணவர் அங்கே டிரைவராக இருந்தார். அந்த 5 மனைவிகளின் வேலைக்காக ஒரு உதவியாளர் தேவைப்பட்டார். என்னை அங்கிருந்து ஒரு பையனிடம் என்னை உள்ளே அழைத்து செல்ல சொன்னார்கள். அந்த பையன் எனக்கு ஏற்கனவே தெரிந்தவன் போல் இருந்தான். அவன் என்னை அன்போடு உள்ளே அழைத்து சென்றான். மாடிக்கு சென்றதும் அவன் சொன்னான், நீங்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் கடவுளுக்காக இதை யாரிடமும் சொல்லாதீர்கள் என்றான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவரது நாட்டை சொல்வதில் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? வினோத் என்ற அந்த பையன் எனக்கு எல்லா வேலைகளையும் விளக்கினான். அந்த 5 மனைவிகளுக்கும் அவ்வப்போது ஏதோ தேவைப்படும். அவர்கள் வெளியே செல்ல வேண்டியிருக்கும் அல்லது ஏதாவது வாங்க வேண்டியிருக்கும். அதை நான் செய்து கொடுக்க வேண்டும். எதையும் கேள்வி கேட்காமல் வேலை செய்ய சொன்னான். அந்த இடத்தில் ஒரு மனிதன் 4 மனைவிகளை மட்டுமே திருமணம் செய்ய முடியும் எனும்போது இவருக்கு மட்டும் 5 பேர் எப்படி என்று நான் யோசித்தேன். அதற்கு அவன் விளக்கினான். கீழ்த்தளத்தில் இருக்கும் இளம் பெண்ணை முதலாளி விவாகரத்து செய்துவிட்டார். அவள் முன்னாள் மனைவி என்பதால் முதலாளி அவளிடம் செல்வதில்லை. மற்ற 4 மனைவிகளுடன் மட்டுமே வசிக்கிறார். நான் வேலையில் இருந்தபோது உள்ளே இருந்து ஒரு பெண் அலறும் சத்தம் கேட்டது. நான் அறையை நோக்கி ஓடினேன். அங்கே பொருட்கள் உடைந்து கிடந்தன. அந்த பெண்ணிற்கு சுமார் 28 வயது இருக்கும். முதலாளி அவளை சமாதானப்படுத்த முயன்று கொண்டிருந்தார். அவள் சத்தமாக அழுது கொண்டிருந்தாள். முதலாளி அவள் காலடியில் அமர்ந்து கெஞ்சி கொண்டிருந்தார். ஆனால் அவள் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. யாராவது பார்த்து விடுவார்கள் என்று பயத்தில் நான் என் இடத்திற்கு வந்துவிட்டேன். கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அந்த பெண் அழுது கொண்டே அங்கிருந்து ஓடினாள். முதலாளி அவளுக்கு பின்னால் ஓடினார். அவள் எதற்கும் செவி சாய்க்கவில்லை. அவள் சென்ற பிறகு முதலாளி சத்தமாக அழுதார். ஏ கடவுளே, என்னை மன்னித்து விடு என்று வேண்டினார். அவர் செய்த ஏதோ ஒரு செயலுக்காக அவர் மிகவும் வருத்தப்படுவதாக தெரிந்தது. அடுத்த நாள் அந்த முதலாளி என்னிடம் வந்து ஒரு விசித்திரமான விஷயத்தை சொன்னார். அவர் வினோத் மூலமாக என்னிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார். உன் கணவருக்கு என் மனைவிகளில் ஒருத்தியை திருமணம் செய்து வை என்று அவர் கேட்டார். அவர் என்னை சோதிக்கிறாரா என்று எனக்கு தோன்றியது. நான் சொன்னேன், நான் உங்கள் மனைவிகளை மதிக்கிறேன். இப்படி ஒரு விஷயத்தை என்னால் கனவிலும் நினைக்க முடியாது. என்னிடம் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்றேன். எப்படி என் கணவரை அடுத்தவளுக்கு விட்டு கொடுக்க முடியும்? முதலாளி நான் கோபமாக இருப்பதை புரிந்து கொண்டார். நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னை சோதிக்கவில்லை. என் மனைவியை உன் கணவருக்கு திருமணம் செய்து வைக்கவே நான் விரும்புகிறேன் என்றார். முதலாளி மிகவும் கவலையுடனும் ஆழ்ந்த யோசனையுடனும் காணப்பட்டார். அவர் எனக்கு பணம் தருவதாகவும் கூறினார். என் கணவரும் மிகவும் அழகானவர் மற்றும் நல்ல குணம் கொண்டவர். முதலாளி சொன்னதை கேட்டதும் நம் விதி மாறப்போகிறது என்று நான் மகிழ்ச்சி அடைந்தேன். என் கணவரை சம்மதிக்க வைக்க நான் அவரிடம் பேசினேன். முதலாளி விவாகரத்து செய்த அந்த இளைய மனைவியை நீ திருமணம் செய்து கொள். இது நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு என்று கூறினேன். அவரும் சம்மதித்தார். ஆனால் அதன் பிறகு நான் அந்த வீட்டில் ஒரு பொம்மை போல ஆகிவிட்டேன். நாளை மறுநாள் என் கணவருக்கும் சுனிதாவுக்கும் திருமணம் என்று முடிவானது. சுனிதா அழுது கொண்டே திருமணத்திற்கு சம்மதித்தாள். திருமணம் முடிந்ததும் என் கணவரும் சுனிதாவும் ஒரு தனி அறைக்கு அனுப்பப்பட்டனர். அந்த அறை பட்டு மெத்தைகளால் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நானே என் கைகளால் அந்த அறையை அலங்கரித்தேன். என் கணவர் உள்ளே சென்றார். அங்கே சுனிதா ஒரு திரைக்கு பின்னால் அமர்ந்திருந்தாள். என் தலையெழுத்தில் விவாகரத்து தான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் என்று அவள் கூறினாள். அவள் புரியாத மொழி பேசுவதை கண்டு என் கணவர் ஆச்சரியப்படவில்லை. ஏனென்றால் அவள் ஒரு ஈரானிய பெண் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவள் முகத்தில் ஒரு வலி தெரிந்தது. நீ யார்? இங்கே எப்படி வந்தாய்? உனக்கும் எனக்கும் ஏன் திருமணம் செய்து வைத்தார்கள் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். அவள் அழுவதை கண்டு என் கணவர் அவளது கையை பிடித்து ஆறுதல் கூறினார். அவர், இப்போதுதான் நமக்கு திருமணம் முடிந்து விட்டதே, நீ கவலைப்படாதே, நான் உன்னை நன்றாக பார்த்து கொள்வேன் என்றார். என் கணவர் சொன்னதை கேட்டு அவள் லேசாக சிரித்தாள். உனக்கு ஒன்றும் தெரியாது. என் வயதையும் நான் பட்ட கஷ்டத்தையும் பார்த்தால் உனக்கே புரியும் என்றாள். பிறகு அவள் சொன்னாள், இந்த முதலாளியின் அறையிலிருந்து வரும் ஒவ்வொரு பெண்ணும் ஏன் அழுது கொண்டே வருகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? இதுவரை இந்த முதலாளிக்கு 23 திருமணங்கள் ஆகிவிட்டன. 23 திருமணங்களுக்கு எவ்வளவு செலவாகும் என்று உன்னால் கற்பனை செய்ய முடியுமா என்று கூறிவிட்டு சிரிக்க தொடங்கினாள். சரி, நான் என் கதையை சொல்கிறேன். அப்போதுதான் உனக்கு எல்லாம் புரியும் என்று சுனிதா கூறினாள்.
எனக்கு அப்போது 15 வயதுதான் ஆகியிருந்தது என்று அவள் தன் கடந்த காலத்தை பற்றி சொல்லத் தொடங்கினாள். நான் பள்ளியில் மிகவும் புத்திசாலியான மாணவி. என் வாழ்க்கை மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை விரைவில் முடியப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. எங்கள் பள்ளியில் நடந்த கலை நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டு என் திறமையை வெளிப்படுத்தினேன். ஒரு பெரிய நடன போட்டியில் கலந்து கொண்ட பிறகு நான் மிகவும் பிரபலமானேன். நான் மிகவும் அழகாக இருந்ததால் பார்த்தவர்கள் அப்படியே திகைத்து போனார்கள். என் புகைப்படம் பள்ளி பத்திரிகைகளிலும் செய்தித்தாள்களிலும் வரத் தொடங்கியது. ஆனால் அந்த புகழே ஒரு நாள் எனக்கு யமனாக மாறும் என்று நான் நினைக்கவில்லை. ஒரு நாள் என் தந்தையை சந்திக்க ஒரு ஆணும் 2 பெண்களும் வந்தனர். அவர்கள் பேட்டி எடுக்க வந்திருப்பதாக கூறினார்கள். என் தந்தை மிகவும் ஏழ்மையானவர், சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டவர். அவர்கள் ஒரு பெரிய தொகையை தருவதாக கூறியதும் என் தந்தை திகைத்து போனார். உட்கார்ந்த இடத்திலேயே கோடிக்கணக்கான ரூபாய் கிடைக்கும் என்ற ஆசையில் என் தந்தை அந்த பெண்களை நம்பி என்னை அவர்களிடம் ஒப்படைத்தார். மனித உருவில் வந்த ஓநாய்கள் அவர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. சில காகிதங்களில் கையெழுத்து வாங்கி கொண்டு என்னை விமானத்தில் ஏற்றிவிட்டார்கள். நான் ஒரு பெரிய பள்ளியில் படிக்கப் போகிறேன் என்று நினைத்து கொண்டு பயணம் செய்தேன். ஆனால் விமான நிலையத்திற்கு வந்தடைந்ததும் என் விதி மாறியது. அங்கே ஒரு பெண் என்னை வரவேற்று ஒரு பெரிய வெள்ளை நிற ஹோட்டலுக்கு அழைத்து சென்றாள். அங்கே அரபு மொழியில் ஏதோ எழுதியிருந்தது. எனக்கு புரியவில்லை. அந்த ஹோட்டலின் சூழல் மிகவும் விசித்திரமாக இருந்தது. வண்ண விளக்குகள், விதவிதமான ஆடைகள் அணிந்த பெண்கள் என அங்கிருந்த நிலைமையை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நாம் கேள்விப்பட்ட புனிதமான பூமி இப்படி இருக்குமா என்று நான் வியந்தேன். அந்த பெண் என்னை ஒரு பெரிய ஹாலுக்கு அழைத்து சென்றாள். அது ஒரு பியூட்டி பார்லர் போல இருந்தது. அங்கே எனக்கு அலங்காரம் செய்யப்பட்டு விலை உயர்ந்த சிவப்பு நிற ஆடைகள் அணிவிக்கப்பட்டன. நான் ஒரு நாடக கலைஞர் போலவும் உலகின் மிக அழகான பெண்ணை போலவும் காட்சியளித்தேன். என்னை மற்றொரு அறைக்கு அழைத்து சென்றார்கள். இந்த முழு சதியையும் திட்டமிட்டது அந்த முதலாளிதான். ஒருமுறை செய்தித்தாளில் என் புகைப்படத்தை பார்த்து அவர் என்னை விரும்பினார். என் பெற்றோரின் வறுமையை பயன்படுத்தி ஆசை காட்டி சில வாரங்களிலேயே என்னை இங்கே கொண்டு வந்து விட்டார்கள். இப்போது நான் அலங்கரிக்கப்பட்டு பட்டு மெத்தைகளில் அவர் முன்னால் நிறுத்தப்பட்டேன். நான் ஒரு பொருளை போல அவரிடம் ஒப்படைக்கப்பட்டேன். நான் அழுதேன், கதறினேன். ஆனால் யாரும் என் சத்தத்தை கேட்கவில்லை. என் பெற்றோர் நான் பள்ளியில் படிக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் முதலாளி பணம் அனுப்பி அவர்களை ஏமாற்றினார். சில நாட்களுக்கு பிறகு அந்த மனிதர் என்னை திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு என் மொழி தெரியாது, எனக்கு அவர் மொழி தெரியாது. ஒரு நாள் அவர் எனக்கு விவாகரத்து கொடுத்து என்னை ஒரு இருட்டறையில் அடைத்து வைத்தார். அவர் எனக்கு பல கஷ்டங்களை கொடுத்தார். நான் இந்த கொடுமைக்கு சாவே மேல் என்று நினைத்து இறைவனிடம் வேண்டினேன். ஆனால் இப்போது அவருக்கு ஒரு விசித்திரமான நோய் வந்துவிட்டது. அவருக்கு கோபமும் நடுக்கமும் ஏற்படும் போது எந்த பெண்ணாலும் அவரோடு வாழ முடியாது. என்னை போன்ற ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையை அழித்ததற்கான தண்டனையை அவர் இப்போது அனுபவிக்கிறார். அவர் இப்போது தன் தவறை உணர்ந்து மிகவும் வருந்துகிறார். அவர் உன்னுடன் எனக்கு திருமணம் செய்து வைத்ததன் நோக்கம் இது ஒரு மறுமணம் செய்வதற்கான ஒரு முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான். சில காலம் கழித்து உன்னை எனக்கு விவாகரத்து கொடுக்க சொல்லி அவர் என்னை மீண்டும் திருமணம் செய்ய திட்டமிட்டிருக்கலாம். இதை கேட்டவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இந்த உண்மையை என் முதல் மனைவியிடம் சொன்னேன். அவளும் பயந்து போனாள். ஆனால் அந்த முதலாளி இப்போது உண்மையிலேயே மாறிவிட்டார். அவர் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக சுனிதாவை என்னுடன் அனுப்ப சம்மதித்தார். அவர் சுனிதாவின் வாழ்க்கையை அழித்ததற்காக அவளுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவளது எதிர்காலத்திற்காக ஒரு பெரிய வீட்டையும் நிறைய பணத்தையும் கொடுத்தார். நாங்கள் சுனிதாவை அழைத்து கொண்டு எங்கள் ஊருக்கு திரும்பினோம். என் பெற்றோரிடம் சுனிதாவின் கசப்பான கடந்த காலத்தை சொல்லவில்லை. அவள் ஒரு நல்ல குணம் கொண்ட பெண் என்று மட்டுமே சொன்னேன். இப்போது என் முதல் மனைவியும் சுனிதாவும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள். என் 2 மனைவிகளும் மிகவும் நல்லவர்கள் மற்றும் பண்பானவர்கள். நான் அவர்கள் இருவரையும் மிகவும் மகிழ்ச்சியாக பார்த்து கொள்கிறேன். இவ்வளவு பெரிய துயரத்திற்கு பிறகு சுனிதாவின் வாழ்வில் இப்போதுதான் அமைதி கிடைத்துள்ளது. சுனிதா இப்போது அவள் விருப்பம் போல் வாழ்கிறாள். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.